வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காயத்துடன் விளையாடிய தல தோனி. சிஎஸ்கே பயிற்சியாளர் கூறிய அதிர்ச்சி செய்தி. அடுத்த போட்டியில் தோனி விளையாடுவாரா? அதாவது சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளுக்கு இடையிலான ஏப்ரல் 14ஆம் தேதி மும்பை வான்கேடா மைதானத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 29வது லீக் ஆட்டத்தில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நம்ம சிஎஸ்கே அணியானது 20 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி அசத்தலான வெற்றியையும் பெற்றது. இந்த போட்டியின் போது கடைசி கட்டத்தில் களமிறங்கிய தல தோனி அவர்கள் தொடர்ச்சியாக 3 சிக்சர்களை அடித்தது மட்டுமின்றி 4 பந்துகளில் 20 ரன்களை குவித்து சிஎஸ்கே அணியின் 200 ரன்களை கடக்க உதவி செய்ததோடு வெற்றிக்கு தேவையான முக்கிய ரன்களையும் அடித்துக் கொடுத்தார். இதன் காரணமாக அவரது இந்த இன்னிங்ஸ் ஆனது பலரது மத்தியில் பாராட்டுகளையும் பெற்றது. அதே வேளையில் இந்த போட்டியின் போது முழங்காலில் வலியை சந்தித்த தல தோனி அவர்கள் தொடர்ச்சியாக விளையாடுவாரா அல்லது காயத்தினால் அவருக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்படுமா என்பது குறித்து சந்தேகம் அனைவரது மத்தியிலும் எழுந்தது. இந்த நிலையில் தான் தோனியின் காயத்தை பற்றி எல்லாம் யோசிப்பதே இல்லை என்று அணியின் வெற்றி குறித்து மட்டுமே யோசித்து வருவதாக சென்னை அணியின் பவுலிங் கன்சல்ட் எரிக் சிம்மன்ஸ் அவர்கள் பேசியுள்ளார். இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை 200 ரன்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று இலக்குடனேயே மும்பை அணி விளையாடியது. ஆனால் தோனி கடைசி ஓவரில் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் எங்களை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். களத்திற்கு சென்றவுடனே எடுத்த இடுப்பில் சிக்ஸர் அடிப்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயம் அதனால் அவருக்கு சில தொந்தரவுகள் இருக்கும். ஆனால் அவர் அதனை பற்றி எல்லாம் யோசிப்பது கிடையாது என்றும் அணிக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வதில் உன்னிப்பாக இருக்கிறார். தோனியை போன்றே ஒரு வீரர் எதை பற்றி யோசிக்காமல் அடுத்தடுத்து என்ன என்று யோசித்து சென்று கொண்டு இருப்பது ஆச்சரியமளிப்பதாக எரிக் சிம்மன்ஸ் அவர்கள் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது தல தோனிக்கு காயம் ஏற்பட்டு இருப்பதால் அடுத்த போட்டியில் அவர் விளையாடுவது சந்தேகம்தான் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.